Hi friends, welcome to our channel Kuttima Novels. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து டயட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டார். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரமோட கண்டினியூஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரமும் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரமும் பார்த்தோம். ஸோ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரமோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ வைப்ரேட்டிங் ரொட்டேட்டார், டயட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டார், இதுக்கு வந்து நம்ம எனர்ஜி பார்க்குறோம். ஸோ எனர்ஜி இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ரொட்டேஷனல் ப்ளஸ் இ வைப்ரேஷனல். அது வந்து ஜூல்ஸில் இருக்குது. ஓகேவா, யூனிட் வந்து ஜூல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஏன் டோட்டல் எனர்ஜி வந்து ரொட்டேஷனல் ப்ளஸ் வைப்ரேஷனல் பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லைன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். த மாலிகூல்ஸ் obtain both rotational and vibrational motion. ஸோ ஒரு மாலிகூல்ஸ் வந்து ரொட்டேஷனல் மோஷன் இருந்தாலும் அதில் வைப்ரேஷனல் மோஷனும் இருக்கும். ஸோ ரெண்டு மோஷனுமே மாலிகூல்ஸில் இருக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ த அடிஷன் ஆஃப் ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் எனர்ஜி as well as in terms of wave number. ஸோ அதை வந்து வேவ் நம்பர் எழுதுகிறோம். அது வந்து இ டோட்டல் எனர்ஜியில் எழுதியிருக்கோம். வேவ் நம்பர் எழுதும்போது சென்டிமீட்டர் -1 யூனிட் வரும். ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ரொட்டேஷனல் ப்ளஸ் இ வைப்ரேஷனல். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு பாருங்கள். இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ரொட்டேஷனலுக்கு பதிலாக பிஜே ப்ளஸ் ஜே ப்ளஸ் 1. இது வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரமில் நம்ம கடைசியாக கிடைச்ச ஒரு எக்ஸ்பிரஷன். அண்ட் இ வைப்ரேஷனில் வந்து வி ப்ளஸ் 1/2 omega e bar minus xe v plus 1/2 the whole square omega e bar. ஓகே, இது வந்து நமக்கு வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில இருந்து கிடைச்ச எக்ஸ்பிரஷன். ஞாபகம் இல்லைன்னா ஒரு இங்கே பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அப்படியே வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து திருப்பி பாருங்கள். ev is equal to v plus 1/2 omega naught bar minus v plus 1/2 square omega naught bar xe bar. ஸோ இதுதான் வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரமில் நமக்கு கிடைச்ச எனர்ஜி எக்ஸ்பிரஷன். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இஆர் இஸ் வெரி ஸ்மால். ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு வைப்ரேஷனல் எனர்ஜி. ஸோ அதனால் இஆரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுறோம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது வந்து 3000 வேல்யூனா இது 10 வேல்யூவாக இருக்கும். இப்போ 3000க்கும் 3010க்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? கரெக்டு தானே? ஸோ இ ரொட்டேஷனல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வைப்ரேஷனில் கம்பேர் பண்ணும்போது. அதனால் பிஜே ஜே ப்ளஸ் 1 டேர்மை வந்து நம்ம தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு மிச்சம் இருக்க டேர்ம் வந்து இதுதான். ஸோ ஏன் அது வந்து ரொம்ப எப்படி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எனர்ஜி கேப் இன் ரொட்டேஷனல் மோஷன் இஸ் வெரி லோ. ரொட்டேஷனல் மோஷனோட எனர்ஜி கேப் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், 1 to 10 சென்டிமீட்டர் -1. ஆனால் எனர்ஜி கேப் இன் வைப்ரேஷனல் மோஷன் வந்து 3000 சென்டிமீட்டர் -1 வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸு. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து வைப்ரேஷனல் மோஷனில் இருக்கிறதுனால ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. அதோட ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. மேலே 5 லைன் கீழே 5 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். J is equal to 1, J is equal to 2, J is equal to 0, J is equal to 1, J is equal to 2, J is equal to 3, J is equal to 4. ஸோ 0, 1 இது எல்லாமே ஜேக்கு இருக்கிற ரொட்டேஷனல் லெவல்ஸ். ஜே வந்து 0னா அது ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் லெவல். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேட் லெவல், செகண்ட் ஸ்டேட்டு, தேர்ட் ஸ்டேட்டு, ஃபோர்த் ஸ்டேட். இது எல்லாமே வந்து 5 லெவலாக இருக்குது ஜே ரொட்டேஷனல் லெவல்ஸ் வந்து. இது இங்கேயும் அப்படி தான். ஜே இஸ் ஈக்குவல் 0, ஜே இஸ் ஈக்குவல் 1, ஜே இஸ் ஈக்குவல் 2, ஜே இஸ் ஈக்குவல் 3, ஜே இஸ் ஈக்குவல் 4. இது வந்து ஒரு 5 லெவல்ஸ் இருக்குது ரொட்டேஷனலில். ஸோ இந்த கேப் எனர்ஜி கேப் வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 1 - 0 இப்படி தானே வரும். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி கேப்ஸ். பட் வைப்ரேஷனல் மோஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 5 லெவல்ஸும் சேர்ந்தது தான் வைப்ரேஷனல் மோஷன். 0 ஸ்டேட் v is equal to 0. இந்த 5 ரொட்டேஷனல் லெவல்ஸும் சேர்ந்தது தான் ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட் v is equal to 0. அதே மாதிரி மேலே இந்த 5 வைப்ரேஷனல் லெவல்ஸும் சேர்ந்தது தான் v is equal to 1 ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே வந்து del j is equal to -2, del j is equal to -1, del j is equal to 0, del j is equal to 1, del j is equal to 2 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் தான் வந்து இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது என்னென்ன ரீஜியன் நம்ம பார்த்துருக்கோம். ஓ ரீஜியன், பி ரீஜியன், கியூ ரீஜியன், ஆர் ரீஜியன், எஸ் ரீஜியன் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா, இது வந்து ஓ ரீஜியன், இது வந்து ஆர், பி ரீஜியன், கியூ ரீஜியன், ஆர் ரீஜியன், எஸ் ரீஜியன் வச்சுருக்கோம். இது வந்து டிஃப்ரென்ஸ் -2. இங்கே எது பாருங்களேன், இங்கே வந்து 2லேருந்து செகண்ட் ஸ்டேட் 2லேருந்து இங்கே என்ன போயிருக்கு அப்படின்னா 0க்கு போயிருக்கு. அப்போ 0 - 2 -2. இங்கே வந்து 1, இங்கே வந்து 3. ஸோ 1 - 3 - 2. இங்கே வந்து 4
இங்கே தான் 4 அங்கே 3. ஸோ 3 மைனஸ் அங்கே வந்து 2 இங்கே 4. ஸோ 2 மைனஸ் 4 மைனஸ் 2. ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்க்கு டெல் ஜேஎஸ்க்கு வந்து -1 அப்படி தான் வரும். இங்கே வந்து 0, இங்கே வந்து 1, 0 மைனஸ் 1 மைனஸ் 1. இங்கே வந்து என்ன இருக்குது 1, இங்கே வந்து ஜேஎஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, இது வந்து எத்தனாவது ஸ்டேட்டு, இது வந்து செகண்ட் ஸ்டேட். ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்டு, இது வந்து செகண்ட் ஸ்டேட்டு. ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் 1. அது வந்து செகண்ட் ஸ்டேட்டு, இது தேர்ட் ஸ்டேட்டு. ஸோ 1 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ இங்கே அப்படி தான் இருக்குது. இங்கே டெல் ஜே ஸ்கூல் 0 இருக்கா, இங்கே வந்து 0 to 0 போகுது. 1 to 1, 2 to 2 போகுது. அப்போ 2 மைனஸ் 2 0, 1 மைனஸ் 1 0, 0 மைனஸ் 0 0. இங்கே வந்து 1 ஆன்சர் வருது 0. அங்கே வந்து செகண்ட் ஸ்டேட் மைனஸ் 0, சாரி ஃபஸ்ட் ஸ்டேட் மைனஸ் 0, 1 மைனஸ் 0 1, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 2 1. ஸோ இங்கே இந்த டெல்ஜே வந்து 2 வருது. எங்கே இருக்குன்னு வருது பாருங்கள். அது வந்து 2 மைனஸ் 0 2, 3 மைனஸ் 1 2, 4 மைனஸ் 2 2 ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து டெல்ஜே வேல்யூஸ். இந்த டிஃப்ரென்ஸில் தான் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் டிஃப்ரென்சஸ். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த 5 லெவல் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேட். ஓகேவா, ஸோ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லார்ஜ் வேல்யூவாக இருக்குது. ஸோ ஃபார் எவ்ரி வைப்ரேஷனல் ரேஞ்ச் தெர் வில் பி மெனி ரொட்டேஷ்னல் ரேஞ்ச். ஸோ இங்கே கன்க்ளூஷன் இது தான். ஓகேவா, ஒவ்வொரு வைப்ரேஷனல் ரேஞ்சிலையும் நிறையா ரொட்டேஷ்னல் ரேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் புரியலை, நடத்துகிறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.